நடுராத்திரியில் அலறிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற கணவன், துயரத்தில் மனைவி. நமது மருத்துவர் இது பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். அவர்கள் இருவரும் அன்றிரவு கலவியில் அதிக நேரம் ஈடுபட்டிருந்தார்கள். எப்பொழுது ஒரு ஆண் மணிக்கணக்கில் கலவியின் நிலையிலேயே இருக்கிறானோ அப்பொழுதே தனது உறுப்பினிலும் விரைப்பந்துகளிலும் வலி ஏற்படும். பொதுவாக இப்பகுதிகளில் இரத்தமானது நிறைந்துதான் விரைப்புத்தன்மை ஏற்படும். கலவி முடிந்த பின்பு இரத்த ஓட்டம் இங்கு குறைந்து இப்பகுதியும் தளர்ந்துவிடும். இதுவே இயற்கை. ஆனால் ஒருவேளை அதே எண்ணத்தோடு ஒருவர் அதிக நேரம் இருக்கும் பட்சத்தில் இரத்தமானது அங்கேயே தங்கி அசௌகரியத்தையும் வலியினையும் ஏற்படுத்திவிடும். இவ்வாறு வலி அவருக்கு அதிகமானதால் தான் அலறிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். இந்நிலை ப்ளூ பால் சிண்ட்ரோம் அல்லது எபிடெர்மல் ஹைப்பர்டென்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மாதிரியான சூழ்நிலையில் ஒருவர் தனது விந்து திரவத்தினை உடனேயே வெளிக்கொணர்ந்து விட வேண்டும், அல்லது அவரது மனதினை கலவியின் எண்ணத்திலிருந்து திசை மாற்றி அப்பகுதிகளில் ஐஸ் கட்டிகளை வைக்க வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கும் கூட ஏற்படலாம். இரத்த ஓட்டம் அவரது யோனி பகுதியினிலே அதிக நேரம் தங்கி கடும் வலி ஏற்படும். இந்நிலை ப்ளூ வல்வா என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.